Hello friends, welcome to Suvai Thedi. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சில்லி பிரெட் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சில்லி பிரெட் செய்யறதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட்டை நான் சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, இஞ்சி ஒரு துண்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப கட் பண்ணி வச்ச பிரெட்டை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி நறுக்குனது, பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் சில்லி கொஞ்சம் காரமா தான் இருக்கும். உங்க தேவைக்கேற்ப நீங்க கம்மி பண்ணிக்கலாம் காரத்தை. இதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு வெங்காயம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். காலையில டக்குன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இல்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. இப்ப இதை நல்லா கிளறி விட்டுறணும். மசாலா எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ லாஸ்ட்ல கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சில்லி பிரெட் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடயே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.